மொபைல் டிஸ்ப்ளே ஆட்ஸை எப்படி ஸ்டாப் செய்ய முடியும் அதுதான் வீடியோ டாபிக். ஒரு மொபைல் ஃபோனை புதுசாக வாங்கும்போது அந்த மொபைல் ஃபோனில் எந்த ஒரு விளம்பரத்தையும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. பட் அந்த மொபைல் ஃபோனை கண்டினியூ யூஸ் செய்யும்போது ஒரு சில ஆட்ஸ் மொபைல் ஸ்க்ரீனில் திரும்ப திரும்ப டிஸ்ப்ளே ஆகலாம். பட் இந்த ஆட்ஸை எப்படி ஸ்டாப் செய்ய முடியும் அதுதான் வீடியோ டாபிக். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோ கிளிக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இப்போ மொபைல் ஆட்ஸ் ப்ராப்ளத்தை ஸ்டாப் செய்யறதா இருந்தா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் ஃபோனில் வைரஸ் அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. வைரஸ் அப்ளிகேஷன் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகி இருந்தால் கூட மொபைலில் ஆட்ஸ் திரும்ப திரும்ப டிஸ்ப்ளே ஆகலாம். பட் இந்த வைரஸ் அப்ளிகேஷனை இந்த ஆப் ட்ராப் செக்ஷனில் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. பட் மொபைல் ஃபோன் வழியாக வைரஸ் அப்ளிகேஷனை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த சர்ச் பாரில் டைப் செய்யலாம் ஆப்ஸ். இப்படி சர்ச் பாரில் ஆப்ஸ்னு டைப் செய்யும்போது சஜஷனில் ஆப் நேமில் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் மேனேஜ் ஆப்ஸ், இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். இப்படி செலக்ட் செய்யும்போது நம்முடைய மொபைல் ஃபோனில் உள்ள எல்லா அப்ளிகேஷனுமே இந்த பேஜில் ஷோ ஆகும். இதில் நேம் இல்லாத லோகோ இல்லாத அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால் அதுதான் வைரஸ் அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு முறை செக் செய்து பாருங்கள். அப்படி ஏதாவது வைரஸ் அப்ளிகேஷன் இருந்தால் இமீடியட்டாக அந்த அப்ளிகேஷனை டெலிட் செய்துக்கோங்க. டெலிட் செய்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை ஒரு முறை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை செலக்ட் செய்த பிறகு அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் டைரெக்டாக ஷோ ஆகும். ஒரு முறை செலக்ட் செய்து அப்ளிகேஷனை டெலிட் செய்யலாம். பட் அதுக்கு முன்னாடி அதனோட டாட்டாவை கிளியர் செய்துக்கோங்க. டாட்டாவை கிளியர் செய்த பிறகு அன்இன்ஸ்டால் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட் செட்டிங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் குரோம் ப்ரௌசர் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் டாப் ரைட் டாப் கார்னரில் இருக்கிற இந்த 3 டாட்டை செலக்ட் செய்து செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் செய்து நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன்ல இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் திரும்பவும் இந்த செட்டிங்ஸ் பேஜில் சைட் செட்டிங் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த சைட் செட்டிங் பேஜை கீழ்ப்பக்கமாக ஸ்க்ரோல் செய்து பாப்அப் அண்ட் ரீடைரக்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். ஓகே, இப்போ இந்த பாப்அப் அண்ட் ரீடைரக்ட் ஆப்ஷன் ஆன்ல இருந்தால் இதையும் ஆஃப் செய்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் ஃபோனில் உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால் அந்த அப்ளிகேஷனை இமீடியட்டாக டெலிட் பண்ணிக்கோங்க. அது கேம் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி இல்லை வேறு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை நம்முடைய மொபைல் ஃபோனில் ஃபாலோ செய்த பிறகு நம்முடைய மொபைல் ஃபோனை ஒரு முறை ரீஸ்டார்ட் செய்து ஓப்பன் செய்யலாம். மொபைல் விளம்பரங்களை எப்படி ஸ்டாப் செய்ய முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.